ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ கமலாயதாக்ஷி வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ கமலாயதாக்ஷியே போற்றி போற்றி. கமலமாம் தாமரையின் குணநலன்களை கொண்ட தேவியாம் ஸ்ரீ கமலாயதாக்ஷியின் பூரண ஆசிகள். ஆட்சி தெய்வங்கள் ஐவரும் ஒடுக்கம் கண்டிட முனைவதினால் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர வேண்டும். 108 சதுர் யுகங்களுக்கு ஒரு முறையே ஆதிபரா சக்தியின் பூரண ஆற்றல்களும் ஒடுங்கும். ஒரு அணுவிலிருந்து வெடித்து வெளியேறும் ஆற்றல்கள் எண்ணற்றவை உண்டு. ஆயினும் வெளியேறிய ஆற்றல்கள் யாவும் மீண்டும் ஒருங்கிணைந்து ஒற்றை அணுவிற்குள் ஒடுங்குவது என்பது சாத்தியமற்ற செயலாகும். 108 சதுர் யுகங்களுக்கு ஒரு முறையே பூரணத்துவம் வாய்ந்த இச்செயலானது சாத்தியமாகின்றது. கமலாயதாக்ஷியாகிய யாம் ஒடுக்கம் பற்றியே எடுத்துரைக்க முனைகின்றோம். ஒவ்வொரு மானுடரின் சிரசினிலும் உயிர்கூடு எனும் பீனியல் சுரபியின் 12 அடுக்கு ஆற்றல்களில் ஓர் அடுக்கு ஆற்றலாகவே யாம் நிலைத்துள்ளோம். எவ்விதம் தேவியர்கள் ஒடுங்குவர் எனில் தங்களது மூல ஆற்றலை மாத்திரமே இருத்தி அதனின்று விரிந்து வெளித்தோன்றிய அனைத்து ஆற்றல்களையும் கரைத்தே செயல்புரிவர். ஒவ்வொரு தேவியருக்கும் ஓர் தனித்த ஆற்றல் உண்டு. தனக்கு அருளப்பட்ட மூல கருப்பொருளினை பன்மடங்காய் பெருக்கியே செயல்படுவோம். எனினும் இத்தருணத்தில் ஒடுக்கம் என்பது நிகழ்வதினால் பெருக்கியவற்றை விடுத்து மூலக்கருவினை மாத்திரமே ஏற்று எதனின்று வெளிப்பட்டோமோ அதனுள் ஒடுங்கிடுவோம். இவையாவும் எவ்விதம் ஏன் சாத்தியமாகின்றது? ஒடுக்கம் நிகழ்வதற்கான மூல காரணம் என்பது காலம் எனும் ஆற்றலாகும். எந்த ஒரு பொருளுக்கும் கால ஒடுக்கம் என்பது உண்டு. ஒரு பொருளுக்கு காலாவதி என்பது எவ்விதம் அமைகின்றதோ அவ்விதமே ஒவ்வொரு அணுக்களுக்கும் உண்டு. மனிதர்களின் ஆன்மாவிற்கு விதிக்கப்பட்ட கால அவகாசம் என்பது சதுர் யுகங்களாகும். சத்திய யுகத்தின் துவக்கத்தினில் தோன்றினாலும் அன்றி கலியுகத்தினிலே தோன்றினாலும் ஓர் ஆன்மா என்பது புவியினை அடைந்து விட்டால் அவ்வான்மா கலி எல்லையில் விண்ணேறிவிட வேண்டும். அதிகபட்சமாக ஒரு மானுட ஆன்மாவிற்கு இப்புவியினில் நிலைத்திருப்பதற்கு சதுர் யுக கால அங்கமே இயற்கையால் அருளப்பட்டுள்ளது. அக்கால கெடுவினை தாண்டி இப்புவியினில் வாழ முற்பட்டால் விண்ணேற இயலாது மண்ணிலேயே உதிர்ந்து அழியும். காலாவதியான உணவுப் பொருட்களை உண்டால் மானுட தேகம் பாதிப்பு அடைவதனை போன்று விண்ணேற இயலாது காலாவதியான ஆன்மத் துகள்கள் யாவும் பூமி எனும் தேகத்தினில் மிகவும் கொடிய பாதிப்புகளை உருவாக்கும். அதன் பொருட்டே ஒவ்வொரு ஆன்ம துகள்களையும்
விண்ணேற்றிட உயர் ஆன்மாக்கள் துரிதமாய் முயல்கின்றனர். ஒரு மானுட ஆன்மா என்பது பரமாத்மாவிலிருந்து வெளித்தோன்றிய ஒற்றை அணுவாகும். சூரியனின் மையத்திலிருந்து பெரு வெடிப்புகளின் மூலம் வெடித்து வெளியேறிய மைய கருப்பொருளான அணுக்களே ஆன்ம அணுக்களாகும். ஒவ்வொரு ஆன்ம அணுவும் மீண்டும் வெடித்து பற்பல துகள்களாய் உருமாறுகின்றது. ஒவ்வொரு துகள்களும் தங்களது பாதுகாப்பிற்காக சில பல அமிலங்களை உருவாக்கிக் கொள்கின்றது. எத்தருணத்தில் ஆன்மா விடுதலை அடைகின்றதோ அத்தருணத்தில் முதன்மையாக அனைத்து அமிலங்களும் வற்றிவிடும். மேலும் எண்ணற்ற துகள்களாக பிளவுற்ற ஆன்ம அணு என்பது ஒன்றோடு ஒன்று இணைந்து மீண்டும் ஒற்றை அணுவாகவே முழுமை அடையும். பின்னரே பரமாத்மாவாகிய சூரிய மையத்தினை மீண்டும் அடையும். அவ்விதமே பரமாத்மாவாகிய ஈசனால் உருவாக்கப்பட்ட தேவியர்களின் ஆன்ம அணுக்களும் ஆதிபராசக்தி எனும் மாபெரும் ஆற்றல் பெற்ற மூல அணுவாகிய ஒற்றை அணுவிலிருந்து பற்பல துகள்களாகவே பிளவுற்றது. அவையே முப்பெரும் தேவியர்களாகவும் ஏனைய எண்ணற்ற தேவியர்களாகவும் பிரிந்து செயல்புரிகின்றது. ஒரு அணு பிளவுற்றால் எண்ணற்ற துகள்களாக உருமாறிடும். மேலும் ஒவ்வொரு துகள்களையும் சூழ்ந்து பற்பல அமிலங்கள் உருவாகும். அவை யாவும் பற்பல ஆற்றல்களை உள்ளடக்கிய திரவமாகும். அவையே தேவியரின் அம்சம் என்றும் அறியப்படுகின்றது. சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை மானுட ஆன்மாக்கள் ஒடுங்கி பரமாத்மாவோடு கலப்புற வேண்டும் என்பது இயற்கையின் நியதியாகும். அதனை போன்றே 4 சதுயுகங்களுக்கு ஒரு முறை முப்பெரும் தேவியரின் ஆற்றல்களிலிருந்து பிரிந்து செயல்புரியும் எண்ணற்ற அணுக்களாகிய தேவியர்கள் முப்பெரும் தேவியர் எனும் 3 அணுக்களோடும் ஒடுங்க வேண்டும் என்பது நியதியாகும். 4 சதுர்யுகங்களுக்கு ஒரு முறை கமலாயதாட்சியாகிய யாமும் ஆதிசக்திக்குள் ஒடுங்குவோம். பின்னர் மீண்டும் புதுப்பித்த ஆற்றல்களை ஏற்று மாறுபட்ட செயல்களை ஆற்றிட வெளித்தோன்றுவோம். இருப்பினும் 108 சதுர் யுகங்கள் நிறைவடையும் தருணத்தில் அனைத்து தேவியர்களின் ஆற்றல்களும் குன்றிவிடும். எனில் செயல் இழப்பு உருவாகும். அதன் பொருட்டே அனைவரும் தங்களது மூல கருப்பொருளை முப்பெரும் தேவியர்களுக்குள் செலுத்தி சூழ்ந்திருக்கும் அமில ஆற்றல்களை இப்பிரபஞ்சத்தினில் கரைத்து விடுவர். முப்பெரும் தேவியர்களோ தன்னிலிருந்து வெளித்தோன்றிய அனைத்து மூலக்கரு பொருட்களையும் தன்னுள் ஏற்று ஒருங்கிணைத்து ஆதி பராசக்தியாகவே ஒடுக்கம் காண்பர். இறுதியில் ஆதிபராசக்தியும் மூலத்தினில் ஒடுங்கிடுவார். மீண்டும் தனது அனைத்து அணுக்களையும் புதுப்பித்து ஆற்றல்களையும் முழுமையாக ஏற்று வெளித்தோன்றி பல்கி பெருகி புதுமையான இயக்கத்தினை உருவாக்குவார். அண்டத்தில் நிகழ்பவையே பிண்டத்தில் நிகழ்கின்றது என்றுமே உணர வேண்டும். எனில் உங்களது சிரசினில் உள்ள உயிர்கூடு என்பது தனது அனைத்து ஆற்றல்களையும் உருக்கி கரைத்து மூல கருப்பொருளினை மாத்திரமே ஏற்று
பிந்து எனும் ஆதிபரா சக்தியில் ஒடுங்குகின்றது. இதன் மூலம் பெருத்த மாற்றங்கள் உருவாகும். சிரசினில் 108 தினங்களுக்குள் அனைத்து சக்திகளும் ஒடுங்கிவிட இயலாது. எனினும் அனைத்து மூல கருப்பொருட்களும் பிந்துவில் ஒடுங்கிவிடும் என்பதே சத்தியமாகும். மூலக்கருப்பொருட்கள் ஒடுங்குவதினால் அதனை சூழ்ந்திருக்கும் அமில ஆற்றல்கள் யாவும் குருதியில் கலப்புறும். அதன் மூலமே குருதியும் தூய்மை அடையும், கழிவுகளும் நீங்கிவிடும். இறுதியில் உயிர் கூடும் கரையும், அதனை சூழ்ந்துள்ள அமில ஆறு என்பதும் கரைந்துவிடும். அனைத்தும் குருதியோடு கலப்புறுவதே மிகவும் உத்தமம் என்றுணர்க. இந்நிகழ்வு அனைத்து மானுட சிரசுகளிலும் நிகழுமா எனில், எவரெல்லாம் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்றனரோ அவர்களது சிரசினில் மாத்திரமே இத்தருணத்தில் நிகழும் என்றும், அவர்களிலும் தூய்மையாய் உணர்ந்து பூஜிப்பவர்களுக்கே பூரணமாய் நிகழும் என்றுமே உணரக்கடவது. எனினும் அனைத்து மானுடர்களுக்குமே மெல்ல மெல்ல இந்நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும். யுகமாற்ற பணிகளை ஏற்ற அனைவரின் சிரசினிலும் உயிர் ஒடுங்கும். பின்னர் எவரெல்லாம் அன்பினால் நிறைந்து இறைவனை நாடியே செயல்புரிகின்றனரோ அவர்கள் அனைவரது சிரசினிலும் மாற்றம் நிகழும். ஸ்ரீ கமலாய தாட்சியாகிய யாம் ஒடுங்குவதன் மூலம் உங்களது சிரசினில் உயிர் கூடு தீர்க்கமாய் கரையும். கமலம் போன்று மலர்ந்த யாம் ஒடுங்குவதினால் எமது ஆற்றல்களாகிய அமிலம் உங்களது சிரசு மற்றும் உடலில் பரவும். மலர்ந்த முகமும் உள்ளமும் உங்களுக்கு சித்திக்கும். அமைதி நிறைந்த புன்னகையினை விளைவிக்கக்கூடிய அமிலமே எமது ஆற்றல் எனும் காரணத்தினால் உங்களது இயற்கை குணமாகவே அவை உருமாறிவிடும். நிகழ்பவற்றின் ஆழத்தினை உணர்ந்தால் நன்று. ஸ்ரீ கமலாய தாக்ஷியின் மலர்ந்த ஆசிகள்.